வெல்கம் டு டேப் ஐஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசியில் அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம டேப் ஐஸ் சேனலில் ஆர்ஆர்பி கிராஜுவேட் லெவல் நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து அண்டர் கிராஜுவேட் லெவல். ஸோ ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா 5800+ வேகன்சிஸ் இருந்துச்சு. இதில் 3000+ வேகன்சி இருக்குது. அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 8800+ வேகன்சி வந்து மொத்தமாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து ஒரே சிலபஸ் தான். நீங்கள் வந்து மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் ஸ்டடிஸ் தான். இது கிராஜுவேட்டுக்கும் சரி அண்டர் கிராஜுவேட்டுக்கும் சரி ஒரே சிலபஸ் தான். கிராஜுவேட் அப்படின்றது எனி டிகிரி குவாலிஃபிகேஷன், அண்டர் கிராஜுவேட்ன்றது 12th ஆர் ஈக்குவல் டிப்ளமோ படிச்சுதான் ஓகே தான் அப்படின்ற குவாலிஃபிகேஷன். ஸோ இது கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் ரெண்டும் சேர்த்து நம்மளுக்கு என்னது ஒரு 8000+ வேகன்சி இருக்குது. இது நம்ம ஃபர்தர் வர மேபி இன்க்ரீஸும் ஆகலாம், சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்லைன் கோர்சஸும் நம்ம டேப் ஐஸில் போயிட்டு இருக்கு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். நம்ம மோரார்லெஸ் அதுவும் இதுவும் சேமாக தான் இருக்கும். நீங்கள் சிலபஸ் எல்லாம் ஒன்று தான், முக்கால்வாசி சேமாக தான் இருக்கும். சில வந்து சேஞ்சஸ் இருக்கும். இப்போ அந்த கிராஜுவேட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெலாம் CBAT இருக்கும். இந்த அண்டர் கிராஜுவேட்டில் CBAT இருக்காது. 2 போஸ்ட்டுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், 2 போஸ்ட்டுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். மோரார்லெஸ் சேம் தான். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஒரு 60 பக்கம் கொடுத்துருக்காங்க. நமக்கு அவ்வளோ தேவையில்ல, நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டேட்டு இந்த ஷார்ட் நோட்டீஸ்க்கான டேட் போட்டிருக்காங்க October 4. இன்னைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்னையிலேருந்து ஓப்பன் ஆயிடுச்சு. October 28லேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி November 27 வரைக்கும் இருக்குது. அப்போ திட்டத்தில் நமக்கு எவ்வளோ நாள் இருக்குது? 1 month இருக்குது கேப். ஸோ 1 month கேப் இருக்குன்னா நம்ம என்ன 1 week கழிச்சு ஒரு 10 daysல நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்னா கரெக்டாக நம்ம வந்து சிக்னேச்சர்லாம் வந்து பிளாக்ல சைன் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ அதான் நம்ம அப்லோட் பண்ணணும். நீங்கள் வேற கலரில் அப்லோட் பண்ணிங்கன்னா அது அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஓபிசி இருக்கவங்க ஓபிசி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கணும். அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் எப்போ வாங்கி வச்சிருக்கணும் அப்படின்னா ஓபிசி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். எப்போ வாங்கினாலுமே March 31 அது எக்ஸ்பைரி ஆயிடும். April 1 அப்படின்னு வந்துட்டா நம்மளுக்கு புதுசாக தான் வாங்கணும். ஸோ அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கினா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன வாங்கியிருக்கணும்? இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். நம்ம பக்கத்தில் இருக்க இசேவை மையத்தில் போய் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதை வச்சு நம்ம ஓபிசி அப்ளை பண்ணணும். ஸோ இந்த டேட் லாஸ்ட் டேட் இருக்குல்ல, எக்ஸாம் டேட் முடிகிறது, இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும். இதை வச்சு தான் நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஓபிசி நம்பரும் கேட்பாங்க எக்ஸாம் அப்ளை பண்ணுறப்ப. இஷ்யூ பண்ண அத்தாரிட்டி, எக்ஸாம் என்னைக்கு வாங்கினீங்க எல்லாமே கேட்பாங்க. ஸோ அது வந்து இப்போயே வாங்கி வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா ஸ்டேட்டில் பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல. ஸோ இவங்கெல்லாமே சென்ட்ரல் லெவலில் ஓபிசி தான் வருவாங்க. இப்போ ஜென்ரல் எஸ்சி எஸ்டிக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்டே போதுமானது தான். ஓகே, அடுத்து லாஸ்ட் டேட் ஃபீஸ் அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு 2 நாள் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருப்பாங்க. அடுத்து கரெக்ஷன் விண்டோக்கு November 30லேருந்து December 9 வரைக்கும் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்கிரைப், அதாவது எலிஜிபிள் ஸ்கிரைப்ஸ் மஸ்ட் ப்ரொவைட் த ஸ்கிரைப் டீடைல். ஸ்கிரைப் டீடைல் கொடுக்குறதுக்கான டேட்டும் கொடுத்துருக்காங்க December 10லேருந்து 14 வரைக்கும். ஓகேவா? ஓகே, இதோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு CBT 1 இருக்கும், அடுத்து CBT 2 இருக்கும். அப்போ CBT 1 அப்படின்றது ப்ரிலிம்ஸ், CBT 2 அப்படின்றது மெயின்ஸ் லெவல். சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஒரே சிலபஸ் தான். இது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் வேரி ஆகும், நம்ம பின்னாடி வரப்போ பார்க்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஒரு 2 போஸ்ட்டுக்கு மட்டும் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். 2 போஸ்ட்டுக்கு வந்து எதுவுமே இருக்காது. இதுலேயுமே ஹையஸ்ட் ஸ்கோர் CBT 2ல ஹையஸ்ட் ஸ்கோர் வச்சிருந்தாலே போதுமானதுதான். ஸோ இதெல்லாம் தான் அவங்க 4 போஸ்ட் கொடுத்துருக்காங்களா. அப்போ இதெல்லாம் தான் போஸ்ட்: கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ட்ரெயின்ஸ் கிளர்க். இப்போ இந்த 2 போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தான் நமக்கு என்னது ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது டைப் ரைட்டிங் தான். நமக்கு வந்து அங்கே மேலே பேராகிராஃப் வேர்ட் டிஸ்பிளே ஆகும், அதை பார்த்து நம்ம ஸ்கில்லை டைப் பண்ணணும். இது எப்போ அப்படின்னா ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு மெயின்ஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டைப் ரைட்டிங் இருக்கும். ஓகே, இப்போ இந்த போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து நார்மலாக ப்ரிலிம்ஸ் மெயின்ஸோட மார்க் தான் நம்மளுக்கு எப்பயுமே கன்சிடர் பண்ணுவாங்க. கடைசியாக ப்ரிலிம்ஸ் வந்து ஒரு குவாலிஃபைங் மாதிரி வச்சுக்கோங்களேன், அடுத்த ரவுண்டுக்கு போகிறதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி மட்டும்தான். அப்போ மெயின்ஸில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ, மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா 120 மார்க்ஸ். அந்த 120 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் போஸ்டிங். ஹையஸ்ட் மார்க் எடுத்தீங்க அப்படின்னா இந்த 2மே வந்து டைரக்ட் போஸ்டிங் தான், அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் கிடையாது. ஸோ இந்த 2க்கு தான் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். இப்போ இதோட பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா level 3, level 2, இது level 2, இது level 2. ஸோ level 1, 2ன்றது நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். level 1 அப்படின்றது குரூப் டி, level 2, 3ன்றது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா B2, C2, C2, A3. இதில் எல்லாமே மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ் தான். அந்த வித் ஆர் வித்தவுட்லேயுமே நம்மளுக்கு ஒரு சில க்ரைட்டீரியா கொடுத்துருப்பாங்க. இப்போ A3 பார்த்துட்டிங்கன்னா 2 டயாப்டர் இருக்கணும் பவர், அந்த மாதிரி சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. நம்ம பின்னாடி இருக்கும் பார்க்கலாம். இப்போ இதே கிராஜுவேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஷன் ஒரு போஸ்ட்டுக்குலாம் வந்து கண்டிப்பாக வித்தவுட் கிளாஸ் தான் இருக்கணும். ஸோ நம்ம வித் கிளாஸ் அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஆனால் இது அப்படி இல்லை, இதில் சில ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது.
ஓகே, இப்போ ஏஜ் பார்த்தீங்கன்னா எல்லாமே 18 to 30 தான். இந்த 18 to 30 அப்படின்றது ஜென்ரலுக்கானது. இது வந்து லோயர் ஏஜ் லிமிட், இது அப்பர் ஏஜ் லிமிட். 18 to 30 அப்படின்றது ஜென்ரலுக்கானது. அப்போ நீங்கள் வந்து ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா இதுலேருந்து 3 years, அப்பர் ஏஜ் லிமிட்லேருந்து 3 years. எஸ்சி எஸ்சியாக இருந்தீங்கன்னா இதுலேருந்து 5 years. ஸோ அப்போ சர்வீஸ் மேன் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் தான் அவங்களுக்கானது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம இங்கே வந்து அப்பர் ஏஜ் லிமிட்டில் தான் நம்மளுக்கு 33 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம், 35 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம் அப்படின்றது. வேகன்சி பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க ஒவ்வொன்றைக்கு. இப்போ கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கில் மொத்தம் எவ்வளோ வேகன்சி? 2424. இதில் வந்து 394, இது 163. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3058 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஓனாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி வந்து நிறைய ஜோன்ஸில் இருக்குது, ஜோன் வைஸ் தான் வேகன்சி கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இதான் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் கால் ஃபார் டிவி வில் ஹேவ் டு பாஸ் த ரெக்வயர்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ் கண்டக்டட் பை த ரயில்வே அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது இதான் மெடிக்கல் ஸ்டாப் A3, B2, C2 இதுக்கான மெடிக்கல் ஃபிட்னஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், வித் ஆர் வித்அவுட் கிளாஸஸ், இதுவும் வித் ஆர் வித்அவுட் கிளாஸஸ், இதுவும் வித் ஆர் வித்அவுட் கிளாஸஸ். பட் அதில் வந்து நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இப்போ A3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் த லென்ஸ் வந்து 2 diopter எக்ஸிட் பண்ணியிருக்க கூடாது, நியர் விஷனில் இதெல்லாம் பாஸ் ஆயிருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ அதே மாதிரி இங்கே வந்து 4 diopter அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இதுக்கேற்றாப்புல தான் நம்ம என்னது அப்ளை பண்ணணும். ஸோ நம்ம போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறப்பையும் நம்மளோட எலிஜிபிலிட்டிக்கு ஏற்றாப்புல போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இது ஏஜ் லிமிட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். 18 to 30 அப்படின்றது ஏஜ் லிமிட்டு. இப்போ இது லோயர் ஏஜ், இது அப்பர் ஏஜ் லிமிட். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இந்த இதுலேருந்து, அதாவது இந்த 90 இதுக்கு அப்புறம் இருக்கணும், இதுக்குள்ளே இருக்கணும். அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் நம்ம வந்து ஜென்ரல் அப்ளை பண்ணலாம். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் நம்ம என்ன அப்ளை பண்ணலாம்? ஓபிசியாக இருந்தால் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஏஜில் அப்ளை பண்ணலாம். இது வந்து எஸ்சி எஸ்டிக்கானது. ஸோ அவங்க டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க. இப்போ சில பேர் டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ நம்ம அப்ளை பண்ணலாமா, எலிஜிபிளா இல்லையான்னு. ஸோ இதுதான் அவங்களுக்கான டேட் ஆஃப் பர்த். இந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்குள்ள நீங்க பிறந்திருக்கணும். நீங்க ஓபிசியா இருந்தா, ஜென்ரலா இருந்தா இந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்குள்ள பிறந்திருக்கணும். இதே நீங்க எஸ்சி எஸ்டியா இருந்தா இந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்குள்ள உங்க டேட் ஆஃப் பர்த் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ. அதை கீழே ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் எக்ஸ் சர்வீஸ் மேன், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பாங்க என்னென்ன ஏஜ் லிமிட். ஸோ எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 இருக்கும், 250 இருக்கும். யாருக்கு 500, யாருக்கு 250 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து யாருக்கு 500 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட், ஓபிசி மேல் எல்லாத்துக்குமே எவ்வளோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 rupees. இப்போ அடுத்து அதர் தென் அவங்க, அதாவது எஸ்சி எஸ்சி, எக்ஸ் சர்வீஸ் மேன், பிடபிள்யூ கேண்டிடேட், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் இவங்க எல்லாத்துக்குமே என்னது 250 rupees தான் அவங்களுக்கு அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. ஸோ இப்போ இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆயிரும். நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னா, எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணி இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் என்ன ஆயிரும்? ரீஃபண்ட் ஆயிரும். ஸோ உடனே ரீஃபண்ட் ஆகாது, இட் டேக்ஸ் டைம். கொஞ்ச நாள் கழிச்சு ரீஃபண்ட் ஆயிரும். ஆனால் கண்டிப்பாக ரீஃபண்ட் ஆயிரும். இப்போ 500 நீங்கள் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணீங்களா, அதில் 400 ரீஃபண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த அமௌண்ட் ஆஃப் 400 shall be ரீஃபண்டட். அதாவது அதுலேயுமே கொஞ்சம் பேங்க் சார்ஜஸ் மட்டும் பிடிச்சி அதில் 400 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இதில் 250 அப்படின்னா 250மே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் CBT 1 அட்டன் பண்ணாதான், அப்ளை பண்ணால் கிடையாது, அட்டன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ரீஃபண்ட் நடக்கும். ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து CBT 1 இருக்கும் ஸ்டேஜ், அடுத்து CBT 2. அது வந்து சிலதுக்கு சில 2 போஸ்ட்டு நம்மளுக்கு என்ன ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அது முடிச்ச பிறகு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஓகே, இதுபடி தான் நம்மளுக்கு செலெக்ஷன் இருக்கும், வேற எந்த இதுலேயும் செலெக்ஷன் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட சிலபஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்து பார்க்கணும். இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் CBT 1 பேட்டர்ன். நம்ம கிராஜுவேட் லெவலில் பார்த்தோம்ல, சேம் தான். கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட் எல்லாமே ஒரே நம்மளுக்கு சிலபஸ் தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 30, ரீசனிங் 30, ஜென்ரல் அவேர்னஸ் 40. மொத்தம் பார்த்தீங்கன்னா 90 minutes, 1.5 hours. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. நெகட்டிவ் மார்க் வந்து 0.33 மார்க் நம்மளுக்கு என்னது நெகட்டிவ் மார்க். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கா. இப்போ இதே வந்து நீங்கள் மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் ஒரு 5 கொஸ்டின், இதில் ஒரு 5 கொஸ்டின், இதில் ஒரு 10 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி சிலபஸ் எல்லாமே சேம் சிலபஸ் தான். ஸோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே அவங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ மேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அர்த்மெட்டிக் இருக்கும், அட்வான்ஸ் இருக்கும். இப்போ அர்த்மெட்டிக்கில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோ, டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், போட் அண்ட் பைப்பு, இந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்னது அர்த்மெட்டிக்கில் வந்துடும். அட்வான்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி, மென்சுரேஷன், ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ், ஜாமெட்ரி, இந்த மாதிரி டாபிக்ஸ் வரும். அது எல்லாமே இதில் கவர் ஆயிரும் மேக்ஸில். ஸோ இந்த எக்ஸட்ரா அப்படின்றது கொடுத்துருக்கிறது என்னன்னா, அதுதான் உங்களுக்கு என்ன இல்லை மோஸ்ட்டாக நம்ம என்னது எல்லா டாப்பிக்குமே படிச்சு வச்சுருவோம். எந்த கொஸ்டினில் எந்த டாப்பிக்கில் கொஸ்டின் இருந்தாலும் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீசனிங் அதே மாதிரி தான். நம்மளுக்கு சிலாஜிசம் இருக்கும், பிளட் ரிலேஷன், ஆல்ஃபா நியூமரிக் சீரிஸ், ஸோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. டைரக்ஷனு, வென் டயக்ராம், டேட்டா சஃபிஷியன்சி, அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா அதே தான். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாகிரபி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் எல்லாமே வந்துடும். இப்போ வந்து சயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப் டு CBSE தான், 10th சிலபஸ் தான். NCERT புக் பேஸ் பண்ணி படித்தாலே போதுமானது தான். ஸோ NCERT பேஸ் பண்ணி படித்தாலே நம்மளுக்கு போதுமானது தான். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி எல்லாமே தான். ஸ்டாட்டிக் ஜிகே படிக்கணும். இதில் ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஜென்ரல் அவேர்னஸில்
கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே 10 to 12 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் எப்பயுமே நம்ம ஒன்று டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும், இல்லாட்டி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி கம்பைலேஷன் படிக்கணும், இல்லாட்டி வீக்லி கம்பைலேஷன், மந்த்லி கம்பைலேஷன் ஏதாச்சும் ஒன்று எடுத்து படிச்சிருக்கோம். நம்ம டேஃபேஸ் டெலகிராம் சேனல்லையுமே டெய்லி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ இது CBT2 நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் 35, மேக்ஸில் 35, ஜென்ரல் அவேர்னஸ் 50. டைமிங் பார்த்தீங்கன்னா அதே தான் 1.5 hours. மார்க்ஸ் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 120 கொஸ்டின்ஸ் 120 மார்க்ஸ். நெகட்டிவ் மார்க் அதே தான் 0.33 தான். ஸோ நம்ம இந்த 120க்கு எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இந்த மார்க்கை வச்சு தான் நம்மளுக்கு போஸ்டிங் இருக்கா இல்லையான்றது. ஸோ நம்ம ப்ரிலிம்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு குவாலிஃபைங் மாதிரி அடுத்த ஸ்டேஜ் இந்த CBT2 போகிறதுக்கு தான் ப்ரிலிம்ஸ். ஸோ CBT2 மார்க் வச்சு தான் நம்மளுக்கு வந்து போஸ்டிங் இருக்கா இல்லையா அப்படின்றத சொல்லுவாங்க. அதே மாதிரி அடுத்து இது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் 2 போஸ்ட்டுக்கு நம்ம பார்த்தோமா, டைப் ரைட்டிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்குன்னு. அந்த ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது குவாலிஃபைங். ஸோ நீங்கள் அதுவும் பாஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். அது ரொம்ப முக்கியம். ஸோ அதை நம்ம அசால்ட்டாக விட்டுறக்கூடாது, டைப்பிங் தானே அப்படின்ட்டு. ஸோ அதையுமே டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். இதுக்கு அதே மாதிரி தான் சேம் சிலபஸ் தான். மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாத்துக்கும் என்னது சேம் சிலபஸ் தான். ஸோ எதுக்கெல்லாம் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது இல்லை நம்ம ஆல்ரெடி சொல்லாச்சு, அதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 2 போஸ்ட்டுக்கு தான் என்ன இருக்கும், ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். மற்ற 2 போஸ்ட்டுக்குமே ஸ்கில் டெஸ்ட் கிடையாது. லெவல் போஸ்ட்டு அவங்க எந்த போஸ்ட்டுக்கு இருக்கும் இல்லைன்றத சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் CBT1ம் CBT2ம் எல்லா போஸ்ட்டுக்குமே இருக்கும். இந்த 2 போஸ்ட்டுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். முதலுக்கும் இதுக்கும் ஸ்கில் டெஸ்ட் கிடையாது. ஸோ அதிக மார்க் வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அடுத்து வந்து DV இருக்கும். அதை வச்சு அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதை முடிச்சிட்டாலே போதும். ஸோ இந்த 2 போஸ்ட்டுக்கு என்ன ஸ்கில் டெஸ்ட் கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் என்னது RRB ஜோன்ஸ். நம்ம எந்த ஜோனில் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அகமதாபாத், சண்டிகர், சென்னை. நம்ம மோஸ்ட்டாக அப்ளை பண்ண சவுத் ரீஜனில் பார்த்தீங்கன்னா சென்னை அப்ளை பண்ணுவாங்க, இல்லாட்டி திருவனந்தபுரம், இல்லாட்டி பெங்களூர். ஸோ இந்த ரீஜன்ஸ்லாம் அப்ளை பண்ணுவாங்க. சதர்ன் ரீஜன்ஸ் பார்த்து நீ எந்த ரீஜன்லனாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம போஸ்ட் பார்த்து அப்ளை பண்ணுவாங்க சில பேருக்கு, சில பேர் ஒர்க் நேச்சர் பார்த்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜோனில். ஸோ இதான் நம்ம ஓவராலாக பார்த்தோம்ல, அந்த வேகன்சி, அதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், PWD கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணக்கூடாது, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்றது எல்லாமே ஒரே இமேஜில் கொடுத்துருவாங்க. இப்போ கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கு அதோட பே லெவல் பார்த்தீங்கன்னா 3. ஸோ அதோட பே ஸ்கேல் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே பேசிக் பே தான். அதை வச்சு நம்ம அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு அதிகமாக தான் வரும். இப்போ இது மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் 2 இருக்கா, இது எல்லாமே PWD கேண்டிடேட்ஸ் இது அப்ளை பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா 12th. அப்போ மினிமம் நம்மளுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 12th குவாலிஃபிகேஷன் தானே போதும். சரி நான் 12th படிக்கல, டிப்ளமோ படிச்சிருக்கேன் அப்படின்னா டிப்ளமோ படிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ நான் இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 50 மார்க் இப்போ வந்து நம்ம வந்து டிப்ளமோவில் 50% எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் நான் எடுக்கலை அப்படின்னா அவங்க யாரெல்லாம் எலிஜிபிள்னா, இப்போ நான் 50% எடுக்கல, ஆனால் அதை வச்சு நான் ஹையர் படிச்சிருக்கேன், அதாவது நான் அடுத்து டிப்ளமோ முடிச்சுட்டு வேறு இன்ஜினியரிங்கோ ஆர்ட்ஸோ படிச்சிருக்கேன் அப்படின்னா அவங்களும் எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் 50% இன்சிஸ்டர் நாட் யாருக்குன்னா SC/ST பர்சன் கிடையாது, பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி கிடையாது, அண்ட் ஹூ பொசஸ் குவாலிஃபிகேஷன் ஹையர் தேன் 12th. நான் 12th விட அதிகமாக படிச்சிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு இந்த 50% மார்க் பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இதுதான் ஜோன் வைஸ் வேகன்சி. ஒவ்வொரு ஜோன் கொடுத்துருக்காங்களா, இப்போ அகமதாபாத், அஜ்மீர் அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. நம்ம சென்னை ரீஜன் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ சென்னை ரீஜன் RRB சென்னையில் தான் நம்ம RRB சென்னை அந்த அதில் தான் அப்ளை பண்ணோம். ஸோ அதோட போஸ்ட் டோட்டல் போஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் 80 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்மளுக்கு அதிகமான போஸ்ட் வந்து எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் அதில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ICF சதர்ன் ரீஜன் இதெல்லாம் சேர்த்து ஒரு 58 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாத்துலேயுமே இந்த பிரித்து கொடுப்பாங்க. ஜென்ரல், SC, ST, OBC, EWS இவங்க எல்லாத்துக்குமே போஸ்டிங் பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்னன்றது நீங்கள் உங்களுக்கு எந்த ஜோனில் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஜோனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது சென்னை ரீஜனுக்கானது. ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருப்பாங்க. கவுஹாட்டி, ஜம்மு காஷ்மீர், ஸ்ரீநகர், கொல்கட்டா இந்த மாதிரி சொல்ல ஒவ்வொன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இது திருவனந்தபுரத்தோட போஸ்டிங். டோட்டல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 86 போஸ்டிங். அதில் வந்து ஜென்ரல், SC, ST, OBCக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க என்னென்ன இருக்குன்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த நீங்கள் ஜோன் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோ நோட்டிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி ஓவராலாக பார்த்தாச்சு. வேறு ஏதாச்சும் இந்த நோட்டிஃபிகேஷனில் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக ஒன்றும் இல்லை, அதே தான் நம்ம கிராஜுவேட்டுக்கு என்ன படிக்கிறோமோ அந்த கிராஜுவேட்டுக்கு அதான் படிக்க போகிறோம். ஸோ ரெண்டுக்கும் ஒரே சிலபஸ் தான். ஸோ அதனால் படிக்கிறவங்க இப்போந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, எக்ஸாம் அப்ளை பண்ணிடுங்க. எக்ஸாம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா கூடிய சீக்கிரம் ஒரு 3 to 4 monthஸில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் பேட்ச் நம்ம டேஃபைஸில் ஆன்லைன் பேட்சும் போயிட்டு இருக்கு RRB காண்டி. அது வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.